முன்னோர்கள் இணையம் மற்றும் ஸ்மார்ட் போன்கள் இல்லாத காலத்தில் தகவல்களை பரிமாறிக்கொள்ள மிகவும் ஆக்கப்பூர்வமான மற்றும் சவாலான வழிகளை கையாண்டனர். அவர்கள் பயன்படுத்திய முக்கிய தகவல் தொடர்பு முறைகள் அஞ்சல் கடிதங்கள். இது மிகவும் பொதுவான முறையாக இருந்தது. தூர இடங்களில் இருப்பவர்களுக்கு செய்திகளை எழுதி தபால் நிலையங்கள் வழியாக கடிதங்களை அனுப்பினர். தந்தி முறை அவசர செய்திகளை அனுப்ப பயன்படுத்தப்பட்டது. இது மின்சார குறிகைகளை பயன்படுத்தி மிக வேகமாக செய்திகளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அனுப்பியது. பறவைகள் மூலம் தகவல் பயிற்சி அளிக்கப்பட்ட புறாக்கள் மூலம் கடிதங்கள் நீண்ட தூரத்திற்கு அனுப்பப்பட்டன. புறாக்கள் தாங்கள் செல்ல வேண்டிய இடத்தை துல்லியமாக தெரிந்து கொண்டு பறக்கும் திறன் கொண்டவை. நெருப்பு மற்றும் புகை சிக்னல்கள் போர்க்காலங்களில் அல்லது ஆபத்து காலங்களில் மலைகள் அல்லது கோபுரங்களில் இருந்து புகை எழுப்பியோ அல்லது நெருப்பு மூட்டியோ சிக்னல் கொடுக்கப்பட்டது. முரசு கொட்டுதல் மன்னர் ஆட்சி காலத்தில் முக்கியமான அறிவிப்புகளை மக்களுக்கு தெரிவிக்க முரசு கொட்டி அல்லது தாரை தப்பட்டை முழங்கி தகவல் தெரிவிக்கப்பட்டன. நேரடி தகவல் தொடர்பு செய்திகளை வாய்மொழியாக ஒருவரிடம் சொல்லி மற்றொரு இடத்திற்கு அனுப்பினர் தூதுவர்கள். செய்தித்தாள்கள் செய்திகளை தெரிந்து கொள்ள அன்றாட செய்தித்தாள்கள் மற்றும் பத்திரிகைகள் முக்கிய பங்கு வகித்தன. இந்த முறைகள் அனைத்தும் தகவல்களை மெதுவாக பரிமாறினாலும் அந்த காலகட்டத்தில் அவை மிகவும் நம்பகமான மற்றும் பயனுள்ள வழிமுறைகளாக இருந்தன. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.